100 இயர்ஸ்க்கு முன்னாடி யூரோப்பில் உமன்ஸ் ஃபேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு உமன் வந்து அதை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் கேப்ரியல் கோகோ ஷனலோட ஸ்டோரி. 1883 ஃப்ரான்ஸில் பிறக்கிற கேப்ரியல் அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாக ஆர்ஃபனேஜில் தான் வளர்கிறாங்க. அங்கே தான் அவங்க ஸ்வீவிங், ஸ்டிச்சிங் எல்லாமே கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க வந்து சிங்கராக ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு கோகோ அப்படிங்கிற நிக்நேமும் கிடச்சிது. 1900 பிகினிங்கில் யூரோப் விமென்ஸோட ஃபேஷன் வந்து ரொம்ப டைட்டான கோர்செட், ஹெவி கவுன், அன்கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸு. மோஸ்ட்லி விமனால் ஒழுங்காக மூவ் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக, ரொம்ப கொடுமையாக இருந்தது. அப்போ தான் கோகோ ஷனல் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஐடியாவோடு வராங்க. சிம்பிள், கம்ஃபர்டபுள், எலகண்ட்டான ட்ரெஸ் டிசைன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. விமென்க்கு ட்ரௌசர்ஸு, ரிலாக்ஸ்டு க்ளோத்ஸ், ஜெர்சி ஃபேப்ரிக் இந்த மாதிரியான ஸ்டைல் கொண்டு வந்து ஃபேஷன் ரூலையே பிரேக் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த காலத்தில் பிளாக் கலர் ஒரு மார்னிங் ட்ரெஸ் கலராகவும் மெய்ஸ் யூஸ் பண்ணுற கலராகவும் பார்த்தாங்க. ஆனால் ஷனல் 1926 அப்புறம் லிட்டில் பிளாக் ட்ரெஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிளாக்கை ஒரு லக்ஸரி எலகண்ட்டோட சிம்பிளாக கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணுறாங்க. 1910 ஒரு சின்ன ஹேட் ஷாப் பாரிஸில் ஸ்டார்ட் பண்ண ஷனல் 1920 யூரோப் ஃபேஷன் வேர்ல்டில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1921 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண நம்பர் 5 பெர்ஃப்யூம் அவங்கள வேர்ல்ட் ஃபேமஸாக மாற்றிடுச்சு. ஷனல் ஒரு ஃபேஷன் கம்பெனி மட்டும் இல்லை, விமன் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்த ஓல்டு ஐடியாஸை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ண ஒரு ஃபேஷன் ரெவல்யூஷன். உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.